சியர்ஸ். உண்மையை சொல்ல போனா நீ ஒரு முட்டாள்னு தான் நான் சொல்லுவேன். Thank you. என்ன பாக்குற? இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிச்சிட்டு இருக்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு நீ தானே காரணம். அப்படின்னா நீ அந்த இடத்துக்கு போகும்போது பாதுகாப்போட போயிருக்கணும். கிண்டல் பண்றீங்களா? என் பாக்கெட்ல எப்பயுமே காண்டம்ஸ் வச்சிருப்பேன். அது ஒரு ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லுங்க. இத ஆக்சிடென்ட்னு சொல்றாப்பா. அப்படின்னா இது உனக்கு தெரிஞ்சு நடக்கலங்கறியா? ஏய் ராய், நீ கொஞ்சம் பேசாம இரு. அவன் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். நீ இன்னும் அதை அதிகமாக்காத. ஆஹா, நான் ஒன்னு சொல்லவா? இவரு ரொம்ப சூசி தெரியுமா? உன்ன மாதிரி டாக்ஸி எல்லாம் வச்செல்லாம் பெட்ரூம்ல வச்சு கூட உன்னால மேனேஜ் பண்ண முடியாது. நான் என்னப்பா பண்றது? நான் அன்னைக்கு வேற ரொம்ப குடிச்சிருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு கண்ட்ரோல் போச்சு. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகம்தான். அதிகமாயிடுச்சா? அது எதனால? உன் ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஹீரோயினால ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவது ஹீரோயின் கிட்ட இருந்து டேட்ஸ் ஏதாவது கிடைக்கலையா? கொஞ்சம் டீடைல்டா சொல்றியா ப்ளீஸ்? நான் என்னப்பா சொல்றது? யார் கால் பண்றா? பாக்குறேன். சரி சரி. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. நான் சீக்கிரமா வரணுமா? இல்ல அப்படி இல்ல. இல்ல பிரச்சனை இல்ல. நோ ப்ராப்ளம். நான் சீக்கிரமாவே வந்துடுறேன். நான் இப்பவே கிளம்புறேன். வந்துடுறேன். ஆமா, இப்ப நீ எங்க போக போற சொல்லு. இங்க பாரு, மும்பைல இருந்து ஒரு பெரிய பார்ட்டி வந்திருக்காங்க. அவங்கள மட்டும் நான் நல்லா பாத்துக்கிட்டேனா எனக்கு அவங்க நல்ல ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. வாவ், சூப்பர், நல்லா இருக்கே. சோ அப்ப நீங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நான் உனக்காக இங்க காத்துட்டு இருப்பேன். டார்லிங், பை பை பை. Yes, big assignment, big money. This is called smart work, baby.